இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். அதுக்கு ஏன்னா பச்சரிசி உளுந்து பருப்பு தானே, அதனால் ஊறுறதுக்கு 1 மணி நேரமே போதும். இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ கலந்துடலாம். மாவை உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ உடனே நீங்கள் பணியாரம் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம், இல்லை ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சு ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளிக்க வச்சு கூட நீங்கள் பணியாரம் ஊற்றிக்கலாம். இல்லை நல்லா புளிப்பு வேணும்னா ஒரு 5 மணி நேரம் கூட நீங்கள் புளிக்க வச்சுக்கலாம். புளிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து. புளிக்காமலும் பணியாரம் செய்யலாம், புளிக்க வச்சும் பணியாரம் செய்யலாம். அதுபோல் பணியாரம் மட்டும் இல்லை, தோசைக்கும் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மாவை கொஞ்சம் புளிக்க வச்சு தான் பணியாரம் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பணியாரம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு அரைச்சி வச்சு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டாக பொங்கி வந்திருக்கு. உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. பத்தலைனா மட்டும் கலந்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, பார்த்துட்டு மொத்தமாக எடுத்து ஊற்றிடக்கூடாது. அவ்வளோதான். தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து மாவை ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பணியாரம் ஊற்றிக்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் 7 பூண்டுகள். வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயும் நம்ம தேங்காய் சட்னி ஒரே மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இதை மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. என்னதான் எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் லைட்டாக மேலே தாளித்து கொட்டினா தான் அந்த சட்னிக்கே ஒரு மனம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரக்கல் வச்சு பணியாரம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் வேக விட்டு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ எடுத்துடலாம். பணியாரத்தை நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது வெறும் பணியாரம் செய்கிறதுக்காக மட்டும் இல்லை, இதுக்கு தோசை செய்யலாம், இட்லி கூட நம்ம ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி கூட ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரே மாவில் 3 செய்யலாம். சூப்பராக பணியாரமும் செஞ்சு வறுத்த பொட்டுக்கடலை சட்னியும் பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் மாவரைச்சு பணியாரம் இல்லைன்னா தோசை எதுனா செஞ்சு இது போல் சட்னி அரைச்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி காம்பினேஷன். நீங்கள் இதுக்கு பணியாரம் ஊற்றுறதுக்கு பதில் நீங்கள் தோசை கூட ஊற்றிக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் இஞ்சி வந்து 1 இன்ச் அளவுக்கு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் பொடியாக, அதையே சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பூண்டுப்பல், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். கடலைப்பருப்பு நம்ம வெங்காயம் கூடயே சேர்ந்து நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி. கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இதில் உங்களுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள் போடுறதுனா போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் சேர்த்துக்கல. அடுத்து இதில் ரவையை சேர்த்துடலாம். தக்காளி வந்து அதிகமாக மசியணும்னு கட்டாயம் கிடையாது. இப்போ இதில் ரவை சேர்த்துருவோம். ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி இந்த மசாலோட சேர்த்து இந்த ரவையை கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அந்த மணம் வரும் பாருங்கள் ரவையிலேருந்து. அப்போ வந்து நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். இந்த பவுலில் 1 பவுல் ரவை சேர்த்தோம் இல்லையா, அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். 1 2 3. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரவை வந்து கட்டியாகாது. ஏன்னா நம்ம தக்காளி இந்த மசாலோட சேர்த்து நம்ம ரவையை வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அது கட்டியெல்லாம் ஆகாது. கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு கலந்துருவோம். நல்லா இது கொதித்து வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலையெல்லாம் ஆகாது. அடுப்பு வந்து சிம்லையெல்லாம் வைக்கல, ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பச்சை தண்ணிக்கு பதில் சுடு தண்ணி சேர்க்குறதுனா கூட இதே அளவில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டி சேர்ந்துருச்சு. இதில் மல்லித்தலை தூவிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. காய்கறி இல்லாத ஒரு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், முதல்ல வெங்காயத்தை உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. காய்கறியே இல்லாத ரவா கிச்சடியும் தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. மாவு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து நைட்டு கலக்கிறப்போ உப்பு போடாமல் தான் கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். கலந்துடலாம். இது கூட வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உப்பு மட்டும் கலந்துக்கிட்டால் போதும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். அவ்வளோதான். உப்பு போட்டு கலந்தாச்சு. மாவு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பருப்பு வந்து இதில் ஒரு 1/2 டம்ளர், நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1/2 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே ஒரு குக்கரில் சேர்த்து கழுவிக்கலாம். பச்சை மிளகாய் 5, காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் போடுறேன். ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். 1-2 கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 6-7 பூண்டுப்பல். அடுத்து தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம்,
உருளைக்கிழங்கு 2, சின்ன உருளைக்கிழங்காக இருக்கிறதுனால 2, பெருசாக இருந்தால் 1 உருளைக்கிழங்கு போதும். அடுத்து கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. சும்மா சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். கரெக்டாக அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இது கூட உங்களுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறதுனா கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதனால கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் சேர்க்கலைன்னா அந்த கலர் வந்து மஞ்சள் கலராக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துருவோம். கலந்தாச்சு. குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் வச்சு விசில் போட்டாச்சு. 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு செம்பளவுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன். அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி துணியை இது போல் ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இட்லி ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் எண்ணெய் கூட தடவிக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். வெளியெல்லாம் அப்படி படாமல் அப்படி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி வெந்து வரப்போ நல்லா பிரிஞ்சு வர்றது மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக ரவுண்டாக இருக்கும். ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இட்லி தட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த அனல் பட்டுச்சுன்னா அந்த துணி வந்து கருகி போயிடும். இப்போ மூடிடலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பருப்பு காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சிடும். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். ஒட்டவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான், எடுத்துருவோம் இட்லியை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்து நம்ம இட்லி ஊற்ற தானே போகிறோம், அதனால சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி இட்லி துணியில் ஒட்டவே இல்லை பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான இட்லி பாருங்கள். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறது எப்படின்ற ஒரு லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலில் நிறையா இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் ஊற்றி எடுத்தாச்சு. உங்களுக்கு அதிகம் தேவைப்படுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இல்லை இதோட இட்லி போதுன்னா இதோட எடுத்துக்கலாம். காய் பருப்பெல்லாம் வேக வச்சு பாருங்கள், ஸ்டீம் இறங்கிருச்சு. எல்லாமே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை கடைஞ்சிக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிருவோம். தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா கடையிறதுக்கு கொஞ்சம் தெரிக்கும் பார்த்தீங்களா, அதனால் தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை சேர்த்துக்கணும். அவ்வளோதான், தண்ணியை வடிச்சாச்சு. இதை கடைஞ்சிடலாம். அந்த தண்ணியை வீணாக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மறுபடியும் கடைஞ்சிட்டு இந்த குழம்புல ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள், உப்பு நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. இப்போ கடைஞ்சிடலாம். இது கூட நீங்கள் புளி ஊற்றணும்னு நினச்சா கூட லைட்டாக புளி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைஞ்சிக்கோங்க. நான் வந்து தக்காளியில் இருக்க புளிப்பே போதும் அப்படின்றதுனால புளி வந்து நான் சேர்க்கலை. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ரொம்ப வலுவலுப்பாலாம் கடைய வேணாம். கொஞ்சம் கத்திரிக்காய் தெரியணும், உருளைக்கிழங்கு தெரியணும், கொஞ்சம் வெங்காயம், பருப்பு இதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தாலே நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கடைஞ்சா போதும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். வடித்து வச்சோம் இல்லையா அந்த தண்ணியை. சிலருக்கு வந்து இந்த வீடியோவை சரியாக அவங்க பார்க்காம இந்த வடித்த தண்ணியை என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. கரெக்டாக அந்த கடையிற டைமில் நீங்கள் வீடியோவை கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துருங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, ஜீரகம் முன்னாடியே போட்டதுனால இப்போ ஜீரகம் போட்டு தாளிக்க வேண்டாம். வெறும் கடுகுளுந்து மட்டும் போதும்.
பொரிஞ்சது கருவேப்பிலை. இப்போ இதை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு தாளிச்சாச்சு. அவ்வளோதான், சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கடையல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் கடையல் பண்ணாலும் அதில் கொஞ்சம் பருப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்திங்கன்னா இதை விட ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து பிடிக்காது, ஏன்னா அது கேஸ் ட்ரபிள் அப்படின்னு நினச்சிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. நான் வந்து இதில் பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்துக்கல, ஏன்னா பூண்டுப்பல் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால அதிகமாக நம்ம பெருங்காயத்தூளெல்லாம் சேர்த்துக்கல. உங்களுக்கு இதில் பெருங்காயத்தூள் வேணும் அப்படின்னா வேக வைக்கிறப்போ நம்ம குழம்புக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையிலும் ரெடி ஆயிடுச்சு. நான் அது வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய தேங்காய் சட்னி போட்டிருக்கிறதுனால அது தனியாக செஞ்சு காட்டலை. நீங்கள் அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் சட்னி கூட தேவையில்லை, இந்த குழம்பு மட்டுமே போதும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் செஞ்சுக்கோங்க. இது வந்து இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் நல்லாயிருக்கும், பொங்கலுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரவையை போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவையை வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரவையை அரைச்சி எடுத்திருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எப்பயும் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ ரவையை அரைக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குருணையாக இருக்கணும், அப்புறம் மாவாகவும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குருணையாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். இதை ஊற வச்சிடலாம். அதுங்களையும் நம்ம குருமாலாம் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அரைக்கிறதுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம தாளிக்கிறப்ப கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து தேங்காய் மட்டும் துருவி எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் நம்ம கையில் இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு வர அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த தேங்காய் துருவல் வந்து நான் கிரைண்டரில் இருந்து எடுத்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இதோட லிங்க் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பழைய கிரைண்டர் எதுனா இருந்துச்சா, இல்லை யூஸ் பண்ணுற கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்க தேங்காய் துருவியை எடுத்து வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. இதுக்கு லிங்க்கெல்லாம் கிடையாது, கிரைண்டர்லேருந்து எடுத்தது. இப்போ இதில் தான் இப்போ நான் தேங்காய் துருவல் பண்ண போகிறேன். தேங்காயை துருவி நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால நான் ஜார்லேயே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி துருவி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா வலுவலுப்பாக அரைச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. பூரிக்கு மாவு ரெடியாக இருக்குது. குருமாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குருமா வந்து தாளித்து விட்றலாம். குருமா தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு எண்ணெய் இந்த பக்கம் காய வச்சிடலாம். ஏன்னா குருமா தாளிச்சதுமே நம்ம பூரி போட்டு எடுக்கிறதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிரும். அதனால் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கேயும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பூரிக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். பூரிக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு சிம்மில் காயட்டும். அடுத்து இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, பொரிஞ்சதுமே வெங்காயம், அடுத்து பச்சை மிளகாய், நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை. லைட்டாக அந்த வெங்காயம் பச்சை மாறுற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். அப்புறம் இதில் தக்காளியும் சேர்க்க தேவையில்லை. தக்காளியெல்லாம் இல்லாமல் தான் இந்த குருமா செய்யணும். தக்காளி சேர்த்தோம்னா குருமாவோட கலரே மாறிடும், அதனால தக்காளி சேர்க்கக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கு. இப்போ இதை மசிச்சு அதில் சேர்த்துக்கலாம். கை வச்சே பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம்.
உருளைக்கிழங்கும் உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூளெல்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை, இந்த கலரே போதும். இப்போ உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், குருமாவுக்கு தண்ணியெலாம் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை தூவிட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அதிக நேரம் குருமா வேகக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் மட்டும் அது கொதிக்கட்டும். அந்த தேங்காயும் அந்த சோம்பலை அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட பச்சை மணம் வந்து அதிகமாக போகக்கூடாது. அந்த மணம் இருந்தால் தான் நம்ம குருமா வந்து ருசியாக இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ பூரிக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பூரிக்கு உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு ஊற வச்சு நல்லா முன்னாடி நம்ம பிசைஞ்சு வச்சதை விட இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிட்டு நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாகவே எடுத்துக்கலாம். பூரிக்கு நம்ம எப்பயும் சின்னதாக தானே எடுப்போம், அந்த மாதிரி இது போல் இப்போ தேய்ச்சி எடுத்துடலாம். எப்பவும் போல் மாவு தடவிட்டு தேய்ச்சி எடுத்துடலாம். ஒரு 2-3 பூரிக்கு தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசால் என்னாச்சுன்னு பார்த்துருவோம். கொதிக்க ஆரம்பித்து இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். பூரி தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூரியாக தேய்ச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் அந்த எண்ணெய் காஞ்சு கருகி போகிற மாதிரி ஆயிடும் சில பூரி. அதனால் ஒரு 4-5 பூரியாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி போட்டுக்கோங்க. அதே போல் மாவு போட்டு தான் தேய்க்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்கள் இதில் எண்ணெயை கூட தேய்ச்சிட்டு நீங்கள் பூரிக்கு தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ 4 பூரிக்கு நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த இறக்கி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பூரியை பொரிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம எப்பயுமே கோதுமையில் செய்வோம் பார்த்தீங்களா பூரி, அந்த மாதிரியே எப்படி உப்பெல்லாம் வருது பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வரட்டும், எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பூரியும் நல்லா எண்ணெய் சூடாக இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா கரண்டி வச்சு இப்படி அமுத்துங்க. அப்போ தான் பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் வரும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உப்பெல்லாம் வராது, அப்படியே சும்மா சப்பாத்தி மாதிரியே கிடக்கும். எடுத்துடலாம். பூரி எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? ரவா பூரி சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூரியை நான் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சூப்பராக பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ குருமாவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குருமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்ல கலர் மாறாமல் வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான குருமா இந்த மாதிரி ஒயிட் குருமா பண்ணுறது. இது கூட நீங்கள் பட்டாணி கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதே மெத்தட் தான். அவ்வளோதான், குருமாவும் ரெடி, பூரியும் ரெடி. அருமையான ரவா பூரியும் உருளைக்கிழங்கு வெள்ளை குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபினா இதுதான். நம்மக்கிட்ட பூரி செய்கிறதுக்கு கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் ரவை இருந்துச்சுன்னா உப்புமா செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பூரி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. ஏன்னா உப்புமானே யாருக்குமே பிடிக்காது. போன வீடியோவில் உப்புமா போட்டதப்ப எல்லாருமே முக்கால்வாசி பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, ஐயோ உப்புமானா எங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லியிருந்தீங்க. அப்படி உப்புமா பிடிக்காதவங்க இந்த மாதிரி ரவையில் பூரி செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுடலாம். அடுத்து தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 4 வரமிளகாய் நான் போடுறேன். காரம் கொஞ்சம் வந்து நல்லா தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். அடுத்து இந்த போல் 2 பல் பூண்டு, தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிடலாம். தக்காளி சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தக்காளி
தக்காளி சட்னி அரைச்சாச்சு. அடுத்து வந்து தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலை சட்னி அரைக்கலாம். ஒரு அரை முடி சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 பல் பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி சட்னிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் நம்ம போய் சாப்பிட்றப்போ தேங்காய் சட்னி எப்படி கலராக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, மல்லித்தலையெல்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதுக்காக தான். கம்மியாக சேர்த்துட்டாலே அந்த மனம் நல்லாயிருக்கும். இப்போ இதை பவுலில் மாற்றிடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னிக்கு எப்போவுமே நம்ம தேங்காயை துருவி போட்டோம்னா அந்த கலர் நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் துண்டாக எடுத்து போட்டோம்னா அந்த அடியில் அந்த ஒரு மாதிரி ஓடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஓடெல்லாம் இருக்கிறப்போ அந்த கலர் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதனால் துருவி போட்டு கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, குட்டியாக ஒரு வெள்ளை பூண்டு ஒன்று சேர்த்து அரைச்சிட்டோம்னா அவ்வளோ மணமாகவும் ருசியாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். கலரும் பார்த்திங்கன்னா அதே போல் இருக்கும். அடுத்து தேங்காய் சட்னி அரைச்சதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சட்னி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் ஏன் கருவேப்பிலை சட்னி பண்ணுறேன்னா, இந்த மிக்ஸி ஜார் வந்து கழுவ தேவையில்லை, அதை அப்படியே போட்டு கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதே முதல்ல இதில் கருவேப்பிலை சட்னி அரைச்சிட்டு மறுபடியும் தேங்காய் சட்னி போட்டோம்னா ஓவராக பச்சை கலர் ஆகிரும் இல்லையா. அதனால் லாஸ்ட்டில் கருவேப்பிலை சட்னி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை சட்னி வந்து நிறையா வேணும்னா ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து என் கையில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சட்னிக்கு 1/4 மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து அதில் பாதி இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், கருவேப்பிலை உருவினதுக்கப்புறம் நம்ம கையில் கரெக்டாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இருக்குது. எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்துக்க போகிறோம். பெரிய பூண்டு பல்லாக இருந்தால் ஒரு 5-6 போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10 பல் போடுறேன் நான். கொஞ்சம் புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய், பச்சை மிளகாய் 3 இல்லைன்னா 4 மிளகாய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு அப்படிங்கிறதுனால இதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் பவுடர் உப்பு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டிங்கன்னா போதும். கருவேப்பிலை சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கருவேப்பிலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மூணு விதமான சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சட்னியை வந்து தாளிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தாளிப்பு கிடையாது, ஒரே தாளிப்பு தான். தாளிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, உளுந்து, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னியில் கொஞ்சம், அடுத்து கருவேப்பிலை சட்னியில் கொஞ்சம். இப்படி மூணுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக வந்து தாளிப்பு ஊற்ற தேவையில்லை. ஒரே தாளிப்பு பண்ணி மூணுக்குமே ஊற்றியாச்சு. மூணுமே 3 விதமான கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்போயுமே ஒரு சட்னி வச்சு சாப்பிட்றத விட 2-3 சட்னி வச்சு சாப்பிடணுன்னு தான் ஆசைப்படுவோம். அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை 3 சட்னி அரைக்கிறது. ரொம்ப சூப்பராகவும் இதுக்கு பதில் கருவேப்பிலை போட்டு அரைக்கிறதுக்கு பதில் நீங்கள் மல்லித்தலை கூட போட்டு அரைச்சிக்கலாம். அதே போல் இதில் வதக்கி கூட நீங்கள் அரைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஒவ்வொரு விதமாக நீங்கள் சட்னி அரைச்சிக்கலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தோசை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு.
மேலே லைட்டாக எண்ணெய், நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றிக்கோங்க. இப்போ தோசை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு இதில் திருப்பி போட்டு தோசை வேணும்னா திருப்பி போட்டுக்கோங்க. இல்லை அதுக்கு மேலே நல்லா மாவு வெந்துருச்சுன்னா இப்படியே எடுத்துக்கோங்க. சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு மட்டும் இல்லை, இந்த சட்னி இட்லிக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணியாரம் செஞ்சிங்கன்னா அதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சட்னி நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் 3 வகையான சட்னியும் தோசையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.